ஆபிரகாம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, நாங்க இப்ராஹிம் சொல்லுவோம். ஒரு இறை தூதர் இருந்தார். அவருடைய காலத்துல கடவுளுக்காக மனிதனை பலியிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது, நரபலி. இது இப்ராஹிம் என்கிற இறை தூதர் காலத்துல இருந்தது. இப்ராஹிம் நபிக்கு இறைவன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த நரபலியை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்ராஹிம் நபிக்கே ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவு? உன் மகனை நீ அறுத்து பலியிடு. அவர் பலியிட போறேன்னு எல்லாரும் டிக்ளேர் பண்ணி அழைத்து செல்றாரு. செல்லும் போது கடைசி கட்டம் போய் அந்த கத்தியை ஓங்கக்கூடிய நேரத்துல இறைவன் மர ஆர்டர் வருது, வேணாப்பா, இதுக்கு பதிலா ஒரு ஆட்டை அறுத்து நீ பலியிடு அப்படின்னு சொல்லி அது தடுக்கப்படும். மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஓ நம்ம இப்படி கூட செய்யலாம் போல இருக்க, பலியிடணும் வந்து மனுஷனை தான் பலியிடணும் என்ன இருக்குது அப்படின்னு இந்த மனுஷனை பலியிடுறதுல இருந்து அதை மாத்தி ஒரு ஆட்டை பலியிடு அப்படின்னு சொல்லப்படுது. அன்னையோட நரபடி ஒழிக்கப்பட்டுருச்சு. அந்த சம்பவத்துல ஆபிரகாம் வந்து பிள்ளை அழைச்சிக்கிட்டு போறாருல பலி கொடுப்பதற்காக வேண்டி, அப்ப வந்து அவர் வாழ்ந்த இடம் தான் மக்காங்கிறது. அவரை அறுத்து பலியிடுவதற்காக மகனை அழைத்து செல்லும் பொழுது எங்க நம்பிக்கை எப்படி செய்தாண்டு ஒருத்தர் இருக்கான், செய்தாண்ட மனுஷனை கெடுக்கக்கூடியவன், அவன் நம்முடைய கண்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டான். ஆனா இறைவனால் நியமிக்கப்பட்ட தூதர்களுடைய கண்களுக்கு தென்படுவான். அவன் வந்து வழிமறித்து, இப்படி தவம் இருந்து பெற்ற பிள்ளை நீ பலியிட போறிய, இது சரியா அப்படின்னு சொல்லி மறிக்கிறான். இப்ராஹிம் தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யறாரு, ஒரு கல்லை எடுத்து போடா செய்தான் என்று எரிஞ்சிட்டு மீண்டும் போறார். இன்னொரு இடத்துல மறுபடியும் மறிச்சு, தள்ளாத வயசுல ஒரு பிள்ளையை பத்துட்டு இதை போய் அறுக்க போறிய, இறைவன் கட்டளை நான் நிறைவேற்றுவேன், நீ யார் குறுக்க அப்படின்னு அவர் மறுபடியும் போறார். இப்படி 3 இடத்தில் அவன் வந்து வழிமறிக்கிறான். அந்த வழிமறிச்சு 3 இடத்துலயும் ஒரு கல் எடுத்து எரிஞ்சிட்டோன்னு அதுக்கு பிறகு வரல. ஆனால் பலி கொடுக்கல, அது ஒரு விஷயம். இறைவன் கட்டளை நிறைவேற்ற போறாங்க போது இடையில ஏன் சைத்தான் வர்றான், இவன் சொல்ல நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி நபிமார்களுக்கெல்லாம் சைத்தான கண்ணுக்கு தெரியும், கல் எடுத்து எரிஞ்சிட்டு போறாங்க. அப்படி 3 டைமும் போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கெல்லாம் சைத்தான கண்ணுக்கு தெரியாதுங்கிறீங்க, ஆனாலும் எரியுறாங்க. இது எப்படி கல் எடுத்து எரியுறாங்க? சரி, ஆனால் சைத்தான உண்மையாலுமே கண்ணுக்கு தெரியாது நமக்கெல்லாம், ஆனாலும் நம்ம கல் எடுத்து எரியிறோம். அதற்கு அவங்க வந்து பணம் செலவு பண்ணி பணம் சேர்த்து லட்சக்கணக்காக சேர்த்து இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போய் தான் எரியணுமா? சைத்தானே கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் நமக்குள்ள எப்பெல்லாம் சைத்தான் நினைவு வருதோ அப்பெல்லாம் எரியணும். அது ஹஜ்ஜில் போய் தான் எரியணும். எரிஞ்சிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த எண்ணத்தை தொடரணும் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்கீங்க. அதாவது ஆஜிகளுக்கு மட்டும்தான் சைத்தானை எரியணும், கல்லை எடுத்து எரியணும் அப்படின்னு சொல்லாமல், மனுஷங்களுக்கு அதாவது முஸ்லீம்களுக்கு எப்பெல்லாம் சைத்தானுடைய எண்ணம் வருதோ, தீய சிந்தனைகள் வருதோ, கெட்ட சபலங்கள் வருதோ அப்பெல்லாம் கல்லை தூக்கி எரிகிற மாதிரி சைத்தானுடைய சிந்தனையை நம்ம உள்ளத்திலிருந்து எரியணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது தான் கல் எரிஞ்சு அங்கே ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க வாழ்க்கை திட்டத்தில் அது செயல்படுத்தணும்னா இது எவ்வளோ பிரச்சனை? அவர் ஜெயிக்கிறார். அப்ப இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா, இறைவனுடைய கட்டளைகளை செய்ய போகும் பொழுது உங்க வாழ்க்கையிலையும் சைத்தான் வந்து குறுக்கிட்டு தடுப்பான். அதிலிருந்து நீங்கள் அந்த சங்கற்பத்தை சிம்பாலிக்காக எடுப்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த சைத்தான் எங்க எல்லாம் வழிமறிச்சாலும் அந்த 3 இடம் அங்க இருக்கிறது. சைத்தாங்க இல்ல, சைத்தான் எந்த இடத்தில் வழிமறித்தானோ அந்த 3 இடத்தை மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. காலகாலமா அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல போன உடனே ஒரு கல்லுன்னு பெரிய பாறங்கள் இல்ல, புளியங்கொட்டையை விட சின்னது, இந்த மாதிரி சின்ன கல்லை எடுத்து லேசா எங்கள் இறைவனுடைய கடமையை செய்ய சைத்தான் குறுக்கே வந்தால் இப்ராஹிம் எப்படி சைத்தானை ஜெயித்தாரோ அப்படி நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு மனசுல நினைத்துக் கொண்டு அந்த இடத்துல கல்லை எறியணும். அது எதுக்கு எறியணும்னு கேட்டா, சைத்தான் என்னை வாழாட்டா நான் கட்டுப்பட மாட்டேன், இதுக்கு ஒரு அடையாளமாக அதை எறிகிறமே தவிர அதுதான் சைத்தான் நினைத்துக் கொண்டு அறிவது இல்லை. அந்த இடத்துல நின்று அவன் வந்து இப்ராஹிம் நபியை கெடுக்க பார்த்தான். இதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம், இப்ராஹிம் நபி எப்படி விரட்டி அடித்தாரோ அப்படி சைத்தானை நாங்கள் விரட்டி அடிப்போம் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டால், ஊருக்கு வந்த பிறகு சைத்தானுடைய எண்ணங்கள்ல இருந்து தப்பிப்பதற்கு அந்த சபதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோமே தவிர அதுவே சைத்தானும் கிடையாது. அந்த ஸ்தூபியை நாங்கள் என்ன செய்யல, சைத்தான் என்று உருவகப்படுத்தி அடிக்கிறது கிடையாது. இதுதான் அதனுடைய தத்துவம். அதாவது அவுது பிஸ்மி சொல்லி தானே வளர்ந்தோம். அப்படி இருக்கும்போது இங்கிருந்தே சைத்தானை தூக்கி வச்சுட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க இறுதியில் என்ன சொல்றீங்கன்னா, அங்கே போய் சைத்தானை தூக்கி வீசிட்டு இங்கே வந்து அதை தொடரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஆல்ரெடியே இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஆஜிகளுக்கு மட்டுமே நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க மட்டுமே சைத்தானுடைய பிடியிலேருந்து அவங்க தூக்கி வீசிட்டாங்க, சுத்தமாயிட்டாங்கங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வாழ்கிற ஹஜ்ஜுக்கே போக முடியாதவங்களும்
அதுக்குன்னு ஒரு வயது அடையாதவங்களும் சைத்தானை தூக்கி வீசித்தானே வாழ்கிறாங்க. அவுது பிஸ்மி சொல்லி தானே வாழ்கிறாங்க. நீங்கள் இதையெல்லாம் மறக்கிறீங்க, மறந்துட்டீங்க. இதையே கொஞ்சம் பாருங்கள், இதையும் சேர்த்து சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்களும் ஆல்ரெடி சைத்தானை தூக்கி வீசிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிஸ்மி சொல்லி தான், அவுது பிஸ்மி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க எந்த பொருளுமே. அப்போ சைத்தானை தூக்கி வீசிட்டு தான் இருக்கோம். இது ஏன் நீங்கள் இதையெல்லாம் சொல்ல மாட்டேறீங்க? இதையும் சேர்த்து சொல்லுங்கள்.